மீண்டும் உங்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் ஏன் தேர்வு செய்யணும்? ஒருவேளை தேர்வு செய்தால், மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால், இந்த சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்க விரும்புறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தான் இந்த திருவள்ளூர் தொகுதியில வெற்றி பெறணும் அப்படின்றது மக்கள் தீர்மானிச்சாங்க. இந்த தொகுதியில தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான இருக்கக்கூடிய நாடு இதுதான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில, தளபதியுடைய ஆட்சியில கஞ்சா உங்க ஆட்சியிலும் வித்துது சார். கஞ்சா தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கஞ்சான்றது இல்ல, நீங்க குட்காவை பத்தி கேட்டு பாருங்க உங்க மாண்பு முன்னாள் அமைச்சர்கிட்ட. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இல்ல சார் சார் இல்ல நீங்க என்ன வாக்குறுதி கொடுங்க? நானே சார் தேர்தல் சம்பந்தமா சார் சார் 2026 இதே திருவள்ளூர் டவுன்ல ஒரு குட்கா குடோனே நாம ஒழிச்சது நான் தான் சார். எப்படி தெரியுங்களா? ஒரு மார்வேடி குட்கா குடோன் வச்சு நடத்திட்டு இருந்தான். இல்ல சார் 2014 இது குற்றச்சாட்டு இல்ல சார். சார் 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 இது கடைசி சார். இங்க பாருங்க கடைசி ரவுண்டு. இல்ல நம்ம விவாதத்தை முடிச்சிட்டோம். அந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இங்க பாருங்க சார். சார் ராஜேந்திரன் சார் ராஜேந்திரன் சார் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. இது ஒரு பிரச்சார களமா நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாக்குறுதி என்ன? மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? இந்த புறவழிச்சாலை வேலை நடந்துட்டு இருக்கு. புறவழிச்சாலை நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை முழுவதுமா முடியணும். அடுத்து இந்த பகுதியில இதே மாதிரி டைடல் பார்க் திருவள்ளூர்ல மணவான் நகர்ல கேள்வியா கேட்டிருக்க சட்டமன்றத்தில். அது இல்லாம விவசாயிகளுக்காக ஒரு மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய அந்த மாம்பழ கூழ் அந்த ஃப்ரீசர் ஜோனோட கேட்டிருக்கோம். அதுவும் நிச்சயமா இந்த பகுதியில் வரணும். பள்ளிகள் இருந்து தரம் உயர்த்தப்பட்டு அனைத்து பள்ளிகளும் இன்னும் இன்னைக்கு டவுன்ல பண்ண மாதிரி எல்லா இடத்திலையும் கிராமந்தோறும் பள்ளிகளை சீரமைக்கக்கூடிய பணிகள் எங்களுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே நிச்சயமா அதை செய்வோம்.